பேசுறவர் பொய் பேசுறாரு சொல்லி நினைச்சுக்காதீங்க. இந்த கருத்து வேறுபாடு இமாம் அபு ஹனீஃபாவும் இமாம் ஷாஃபி இமாம்கள் ஆரம்பித்ததில்ல, சஹாபா பெருமக்கள் மத்தியில இந்த கருத்து வேறுபாடு இருந்தது. ஏங்க சுன்னத்து ஃபர்துன்னு பிரிச்சு சொல்றீங்கன்னு சொன்னா, ஃபர்து என்றால் குர்ஆனில் வந்த சட்டங்கள், அது விட்டா அந்த செயலே நடக்காது. சுன்னத் என்றால் நீங்க ஹதீஸ் எடுத்து படிச்சீங்கன்னா, சில நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கழுவினார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன், சஜ்தாவுடைய வசனம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த சஜ்தா செய்வதற்கு வுதுவோட தான் சஜ்தா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, முகத்தை கழுவுற நேரத்துல கண்களால் செய்த பாவங்கள், வாயால் செய்த பாவங்கள், நாவால் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகின்றன. அந்த நியத்துடன் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் வுதுவுடைய சட்டங்களை கேட்போம். வுது செய்கின்ற நேரத்தில் இமாம் அபு ஹனீஃபா அவர்களிடத்தில் 4 செயல்கள் ஃபர்தாகும், கட்டாயமாக செய்ய வேண்டும். இந்த 4 செயல்களில் ஒரு செயலும் செய்யவில்லை என்றால் அல்லது சரியாக செய்யவில்லை என்றால் வுதுவே சரி ஆகாது. அந்த 4 விஷயங்கள் என்ன? முகத்தை முழுமையாக கழுவது, இரண்டாவது முள்ளங்கையை சேர்த்து 2 கைகளை கழுவது, மூன்றாவது தலையில் 4இல் ஒரு பாகத்தை தடுவது, மசாஹ் செய்வதுன்னு சொல்லுவாங்க, இனிமே நான் மசாஹ் என்று சொல்லுவேன். 4வது 2 கால்களையும் கணுக்கால்களை சேர்த்து கழுவது. 4 ஃபர்தான விஷயங்கள். ஒரு விஷயம் கூட சரியா கழுவல சொன்னா, முகம் என்றால் எங்கேந்து முடி வருவதற்கு ஆரம்பமாகிறதோ அங்கேருந்து இந்த தாடி இருக்குல்ல, இது ஃபுல்லா, அதே போல 2 காதுகளுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா இடமும் முகத்தில் சேர்ந்தது. முகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு முடியும் கழுவ வேண்டும். ஒவ்வொரு முடியும், மீசையுடைய முடிகளையும் இந்த இருக்கிற முடிகளையும் கழுவ வேண்டும். முகத்தில் கன்னத்தில் இருந்தால் முடிகள் அதுவும் கழுவ வேண்டும். தாடி லேசான தாடி இருந்தால் தாடிக்குள் இருக்கின்ற தோல் மீது தண்ணி பட வேண்டும். இல்ல கட்டியான முடிகள் இருந்தால் முடிந்த அளவுக்கு விரல்களை முடிகளை நடுவில் நுழைத்து நல்ல முறையில கழுவ வேண்டும். கைகளை முழுமையாக கழுவ வேண்டும். விரல்களுக்கு மத்தியிலும் தண்ணி செல்ல வேண்டும். 4 ஃபர்துகள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் நியத்து செய்வதும் மேலும் இந்த செயல்களை தொடர்ச்சியாக வரிசையாக செய்வது ஃபர்தாகும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் 6 ஃபர்துகள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் 4 ஃபர்துகள். ஹனஃபி ஷாஃபி கேட்ட உடனே பேசுறவர் பொய் பேசுறாரு சொல்லி நினைச்சுக்காதீங்க. இந்த கருத்து வேறுபாடு இமாம் அபு ஹனீஃபாவும் இமாம் ஷாஃபி இமாம்கள் ஆரம்பித்ததில்லை, சஹாபா பெருமக்கள் மத்தியில இந்த கருத்து வேறுபாடு இருந்தது. குறைந்தபட்சம் திருமிதி எடுத்து படிச்சாலே தெரிஞ்சிரும். பல விஷயங்கள் நாம இந்த மாதிரி இமாம் அபு ஹனீஃபா இப்படி சட்டம் சொல்லிட்டாரு, இமாம் ஷாஃபி இப்படி சட்டம் சொல்லிட்டாரு சொல்லி இருக்கிறோம்ல, திருமிதி எடுத்து பாருங்க. இவங்களா ஆரம்பிக்கல எந்த கருத்து வேறுபாடும். சஹாபா பெருமக்கள் மத்தியில கூட கருத்து வேறுபாடு இருந்தது, ஹதீஸ்களிலேயே முரண்பாடு இருக்கிறது. அப்போ எந்த விஷயத்தை எடுக்கணும் எந்த விஷயத்தை எடுக்கக்கூடாது தேர்ச்சி உள்ளவர்கள் தான் முடிவு செய்வாங்க. நமக்கு அரபியே படிக்க தெரியலன்னு சொன்னா நாம அந்த சட்டங்களை நம்மால் எப்படி எடுக்க முடியும்? தெரிஞ்சிச்சாங்க. 4 ஃபர்துகள், இவரிடத்துல 6 ஃபர்துகள். வுதுவுடைய சுன்னத்துகள் என்ன? சுன்னத்துகள் சொன்னா சுன்னத்துகள் விடணும்னு சொல்லி இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம சுன்னத் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி வுது செய்யறதை ஆரம்பிக்கணும். பிறகு
மணிக்கட்டு வரைக்கும் 2 கைகளையும் நன்றாக கழுவ வேண்டும். பிறகு மிஸ்வாக் செய்ய வேண்டும். மிஸ்வாக் இல்லாவிட்டால் வெறும் விரலை வைத்து மிஸ்வாக் செய்வது சுன்னத்தாகும். பிறகு 3 தடவை வாய் கொப்பளிப்பு செய்ய வேண்டும். பிறகு மூக்கை 3 தடவை சுத்தம் செய்ய வேண்டும். எப்படிங்க சுத்தம் செய்யணும்? இந்த கையில தண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி மூக்குல போட்டு இந்த 2 விரல்களை வைத்து கழுவ வேண்டும். தண்ணி கொஞ்சம் தான் போகணும். ஃபுல்லா ஏத்திட்டீங்கன்னா மூளைக்கு போயிடும், அப்புறமா கோமாக்கு போயிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. லைட்டா தண்ணி போட்டு நல்லா கழுவணும். இருக்கிற எல்லாமே அசுத்தத்தை எடுத்துடணும். ஒது செய்யற நேரத்திலேயே சரியான முறையில அசுத்தம் எடுத்துட்டோம்னு சொன்னா எங்கே போனாலும் அசுத்தம் எடுத்துக்கிட்டே உட்கார்றதுக்கு தேவை இருக்காது. புரிஞ்சிச்சா? நல்லபடியில ஒது செய்ய வேண்டும். பிறகு தாடிக்குள் விரலை விட்டு நல்ல முறையில கழுவ வேண்டும். அதுக்கு பிறகு முகத்தை கழுவுறது ஃபர்தாயிச்சு, கைகளை கழுவுறது ஃபர்தாயிச்சு. அப்போ நாம இமாம் அபு ஹனீஃபா அவர்களிடத்துல 1/4 பங்கு, தலையில் 1/4 பங்கு மசா செய்தால் ஃபர்து பூர்த்தி ஆயிடும். ஆனா சுன்னத்தான முறை என்ன? தனியாக இமாம் அபு ஹனீஃபாட்ட தனியாக தண்ணி எடுக்க தேவையில்லை. கையில இருக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணீரை வைத்து இந்த 3 விரல்கள் இருக்குல்ல, இந்த 3 விரல்கள் இவ்வாறு எடுக்கணும். இந்த 3 விரல்கள் தலையில படணும். இப்படியே பின்பக்கம் போய் இந்த உள்ளங்கை இருக்குல்ல, இந்த உள்ளங்கையை மீதி இருக்கிற தலையை தடுவி இப்படி வரணும். ஃபுல் தலை ஆயிடுச்சா? இந்த விரல்களை கொண்டு மேல் பகுதி, இந்த 2 உள்ளங்கைகளை வைத்து சைட்ல இருக்கிற தலையை நாம மசாஜ் செஞ்சிட்டோம், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த விரல்ல தண்ணி இருக்கு, இந்த 2 விரல்ல பின்ன இந்த கட்ட விரல்ல தண்ணி இருக்கு. காதுல வைத்து காதுக்கு மசாஜ் செய்யணும். பிறகு வெளிப்பக்கத்துல தண்ணி இருக்குல்ல, அது எடுத்து கழுத்தோடைய மசாஜ் செய்யணும். தொண்டைக்கு மசாஜ் செய்யறது மக்ரூ. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல 3 தடவை மசாஜ் செய்ய வேண்டும். நம்ம இடத்துல 1 தடவை தான். தனியாக தண்ணி எடுக்கிறது கூட தேவை இருக்கிற தண்ணியை வைத்து மசாஜ் செய்தால் போதும். நீயத்து செய்யறது, ஒது செய்யற நேரத்துல நான் ஒது செய்கின்றேன் என்ற நீயத்து செய்யறது, எண்ணம், நீயத்து பேர் என்ன, அந்த எண்ணம் நீயத் இருக்கிறது நம்மிடத்துல சுன்னத்தாகும். வரிசையாக செய்வது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஃபர்து. எங்க இமாம்கிட்ட அது செய்யணும், வரிசையாக செய்யணும். முதலில் முகத்தை கழுவணும், பிறகு கையை கழுவணும், பிறகு தலையை மசாஜ் செய்யணும், பிறகு காலை கழுவணும். ஆனா இது எங்க இமாம்கிட்ட சுன்னத்து. அது ஒரு வித்தியாசம். இது ஒதுவுடைய சுன்னத்துகள். ஏங்க சுன்னத்து ஃபர்துன்னு பிரிச்சு சொல்றீங்கன்னு சொன்னா, ஃபர்து என்றால் குரானில் வந்த சட்டங்கள், அது விட்டா அந்த செயலே நடக்காது. சுன்னத் என்றால் நீங்க ஹதீஸ் எடுத்து படிச்சீங்கன்னா சில நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 தடவை கழுவினார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன் 2 முறை கழுவினார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன் 3 கழுவினார்கள். அப்போ எந்த விஷயம் சில நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சில நேரத்துல செய்யவில்லை, அப்படி இருக்கிறதோ பெரும்பாலான நேரத்துல அப்படிப்பட்ட விஷயங்களை சுன்னத் என்று சொல்லுவோம். ஆகையினால் சுன்னத்தான முறையில நாம் ஒது செய்ய வேண்டும். சில சூழ்நிலைகளில் நேரம் இருக்காது. ஜும்மாக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அல்லது ஜனாசா தொழுகை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துல வெறும் ஃபர்தான செயல்களை செய்து ஒது முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடலாம். அல்லது தண்ணி கம்மியா இருக்கும் ஒது செய்யறதுக்கு, நம்ம சுன்னத்தான முறையில ஒது செஞ்சோம்னு சொன்னா 2 பேர் தான் ஒது செய்ய முடியும். வெறும் ஃபர்தான செயல்கள் மட்டும் செஞ்சா 4 பேர் ஒது செஞ்சிடலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில ஃபர்தான முறையில மட்டும் ஒது செஞ்சிட்டோம்னு சொன்னா ஒது சரியாயிடும். அதனால முடிந்த அளவுக்கு சுன்னத்தான முறையில ஒது செய்ய வேண்டும். ஒது செய்யற நேரத்துல சில காரியங்கள் செய்வதற்கு ஒது தேவை, கட்டாயம், ஃபர்து. அந்த காரியங்கள் என்ன? எந்த தொழுகை தொழுதாலும்
அந்த தொழுகைக்கு வது கட்டாயம். அது ஜனாசா தொழுகை இருந்தாலும் சரி, தராவி தொழுகை இருந்தாலும் சரி, ஃபரதான தொழுகை இருந்தாலும் சரி, நஃபிலான தொழுகை இருந்தாலும் சரி, தொழுகை என்றாலே வது செய்யறது ஃபரதாகும். அதே போல எந்த ஒரு சஜ்தா செய்வதற்கும் வது செய்துதான் இருக்க வேண்டும். குரான்ல ஓதுகின்ற சஜ்தா வந்துச்சு, வது இல்லாம நான் ஹாஃபிஸா இருக்கிறேன், குரானை தொடாம வது செய்யாம நான் ஓதிட்டு இருக்கேன். சஜ்தாவுடைய வசனம் வந்துச்சு குரான்ல 14 இடங்கள்ல வசனங்கள்ல சஜ்தாவுடைய வார்த்தை வரும். வந்த உடனே சஜ்தா செய்யறது கடமை. அப்போ நான் வது இல்லாம ஓதிட்டு இருக்கேன் தொடாம குரானை. சஜ்தாவுடைய வசனம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த சஜ்தா செய்வதற்கு வதுவோட தான் சஜ்தா செய்ய வேண்டும். நன்றி செலுத்துவதற்காக நம்ம சஜ்தா செய்யறோமே, அந்த சஜ்தா செய்வதற்கும் வதுல இருப்பது கட்டாயமாகும். தவாஃப் செய்யறதுக்காக காபாவை சுத்தி தவாஃப் செய்யறோம் பாருங்க, அந்த தவாஃபுக்காகவும் வதுவோட இருப்பது வாஜிப். தமிழ்ல சொன்னா அதுவும் கட்டாயம், அவசியமாகும். மீண்டும் குரானை தொடுவதற்காக வதுவோட இருப்பது கட்டாயம். வது இல்லாமல் குரானை தொடுவது ஹராம், குற்றமாகும். பல ஆதாரங்கள் இதுக்காக இருக்கின்றன. அதுக்கு பிறகு தூங்குற நேரத்துல வது செய்து தூங்குறது முஸ்தஹப். முஸ்தஹப் என்றா என்னங்க? செய்தால் சவாப், செய்யாவிட்டால் குற்றம் இல்லை. முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நான் இன்று சொல்கின்றேன். இதுக்கு பிறகு வது முடிக்கின்ற விஷயங்கள், எந்தெந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா வது முடிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் நான் ஹனஃபிங்களுடைய சட்டங்களை சொல்லிடுறேன். 2 துவாரங்களிலிருந்து எது வெளியேறினாலும், அது கல் இருந்தாலும் சரி, சிறுநீர் இருந்தாலும் சரி, எது வெளியேறினாலும், அங்கேருந்து எது வெளியில வந்தாலும் வது முடிஞ்சிரும். ஹனஃபிலையும் ஷாஃபிலையும். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட், மயக்கம் வந்தால், அந்த மயக்கம் போதையின் காரணமாக இருந்தாலும் சரி, மனநிலை சரி இல்லாமல் மயக்கம் வந்தாலும் சரி, அல்லது வெறும் மயக்கம் வந்தாலும் சரி, மயக்கம் வந்தாலே ஹனஃபி ஷாஃபி 2 இமாம்கள்ட்டையும் வது முடிஞ்சுவிடும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ரத்தம் வெளியில எந்த ஒரு ஃபோர்ஸ்ல வரணும்னு சொன்னா, அந்த ரத்தம் வெளியில தானாகவே எந்த இடத்துல ரத்தம் வந்ததோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானாகவே மூவ் ஆயிடுச்சின்னு சொன்னாலே வது முடிஞ்சிரும். வெறும் ரத்தம் அதே இடத்துல இருந்தா வது முடியாது. அடிபட்டுச்சு, காயப்பட்டுச்சு, அங்க ரத்தம் இருக்கு, வெறும் ரத்தம் தெரிஞ்சா வது முடியாது. ரத்தம் தானாகவே அந்த இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு தானாகவே போயிடுச்சின்னு சொன்னாலே வது முடிஞ்சிரும். ஆனா ஷாஃபியில ரத்தம் வந்தா வது முடியாது. வாய் நெரும்பி வாந்தி வந்தால் ஹனஃபில வது முடிஞ்சிரும். ஷாஃபியில வாந்தி வந்தா வது முடியாது. இன்னும் எச்சில் ரத்தம் அதிகமாக இருந்தால், எச்சியோடைய நிறம் அதிகமாக இருந்து ரத்தத்தின் நிறம் குறைவாக இருந்தா வது முடியாது. துப்புன உடனே அங்க பார்க்கிறோம் ரத்தத்தின் நிறம் அதிகமாக இருந்தால் வது முடிஞ்சிரும். ஷாஃபியில இல்ல. அமைதியாக நல்லா கவனிச்சு கேளுங்க, இல்லைன்னா குழப்பமாயிடும். புரியுதாங்க? தூங்குனா வது முடிஞ்சிரும். ஆனா உட்கார்ந்து பித்தட்டை அசைக்காமல் உட்கார்ந்து இருந்து எவ்வளோ தூங்குனாலும் வது முடியாது. பயான் கேட்குற நேரத்தில் உட்காந்து தூங்குவாங்கல்ல பள்ளிவாசல், அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. நாம என்ன நினைப்போம், அவங்க திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த பித்தட்டை அசைக்காம உட்கார்ந்து தூங்குனா தூக்கம் முடியாது, வது முடியாது. சாய்ஞ்சு இருந்தாலும் சரி, சாய்ஞ்சு இருக்கார், ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, தூக்கத்தின் காரணமாக வது முடியாது. தூங்குன நேரத்துல அந்த
காத்து வெளியேறி இருக்கோமோ சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஆனா இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லை. ஆனால் அதனால உது முடியாது 2 இமாம்கள்ட்டையும். அதுக்கு பிறகு தொழுற நேரத்துல சத்தமிட்டு சிரித்தால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல தொழுற நேரத்துல சத்தமிட்டு சிரித்தால் ஒது முடிஞ்சிரும். தொழுகை இல்லாத நேரத்தில் சத்தமிட்டு சிரித்தால் ஒது முடியாது, மக்ரூ, அப்படி செய்யக்கூடாது. புரிஞ்சுச்சாங்க? இதுவும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல இந்த விஷயமும் இல்லை. அவரிடத்துல 2 விஷயங்களில் ஒது முடிஞ்சிரும். எங்க இமாம்கிட்ட அது இல்லை. அது என்ன? மர்மஸ்தலத்தை தொட்டால், துணி இல்லாமல் மர்மஸ்தலத்தை தொட்டால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒது முடிஞ்சிரும். இமாம் அபூ ஹனீஃபாட்ட முடியாது. அதே போல அந்நிய பெண் மற்றும் அந்நிய ஆணுடைய உடல் துணி இல்லாமல் உடல் சேர்ந்தால், தொட்டால் ஒது முடிஞ்சிரும். அந்நிய பெண் என்றால் யாரு? அதுல மனைவி கூட வந்துருவாங்க. மனைவி இருக்காங்க, மனைவி மற்றும் அந்நிய பெண்கள். அப்ப மற்றவர்கள் யாரு? யாருடன் திருமணம் செய்யறது ஹராமோ, மஹரம் என்று சொல்லுவாங்க. தாய், மகள், சகோதரி, சகோதரியோடைய மகள், சகோதரருடைய மகள், இவர்களுக்கு தொட்டால் ஒது முடியாது. அந்நிய பெண் மற்றும் மனைவியோடைய தோலை தொட்டால் ஆணுடைய ஒதுவும் முடிஞ்சிரும், பெண்ணுடைய ஒதுவும் முடிஞ்சிரும். இந்த 2 விஷயங்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல, எங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல இந்த 2 விஷயங்களில் ஒது முடியாது. இந்தாங்க இந்த இமாம்கள் புதுசா கதை எழுதிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. படிங்க. நிறைய நபர்கள் திருமிதி கூட படிக்காம நாம டைரக்டா ஹதீஸை படிச்சு மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் படிக்கணும் இல்ல, படிச்சதுக்கு பிறகுதானே சொல்லணும் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு ஒதுக்குன்னு சொல்லி சில ஒழுக்கங்கள் இருக்கின்றன. இந்த ஒழுக்கங்களுடன் ஒது செய்தால் நிறைய சவாபு கிடைக்கும். அந்த ஒழுக்கங்கள் என்ன? உயர்வான இடத்துல உட்கார்ந்து ஒது செய்யணும். ஏன்னா அந்த ஒதுல விழுகின்ற தண்ணி தம் மீது விழக்கூடாது. இப்பெல்லாம் டேப்ல நின்று ஒது செய்யற பழக்கம் ஆயிடுச்சு. நல்ல முறை என்னன்னு சொன்னா, வீட்டுல ஒரு உயர்வான இடத்துல உட்கார்ந்து ஒரு பெஞ்ச் மேல, ஒரு சின்ன பெஞ்ச் மேல உட்கார்ந்து ஒது செய்யறது சிறந்தது. கிப்லாவை முன்னோக்கி ஒது செய்ய வேண்டும். யாருடைய உதவி வாங்காமல் ஒது செய்ய வேண்டும். ஒது செய்யற நேரத்துல வீண் பேச்சு பேசக்கூடாது. ஒது செய்யற நேரத்துல எது செய்யறோமோ அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நான் என்னுடைய முகத்தை கழுவுகின்றேன். முகத்தை கழுவுகின்ற நேரத்துல என்ன நியத்து இருக்கணும்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, முகத்தை கழுவுற நேரத்துல கண்களால் செய்த பாவங்கள், வாயால் செய்த பாவங்கள், நாவால் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகின்றன. அந்த நியத்துடன் செய்ய வேண்டும். துவா, ஒது செய்யற நேரத்துல ஒவ்வொரு உறுப்புகள் கழுவுற நேரத்துல துவாக்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா செஞ்சாங்க, அந்த துவாக்கள் தெரிஞ்சிருந்தா அந்த துவாக்களை ஓத வேண்டும். காலுடைய விரல்களை கழுவுற நேரத்துல இந்த சுண்டு விரலால் அந்த விரல்களுக்கு மத்தியில் இவ்வாறு தேய்த்து கழுவுறது சிறந்ததாகும். ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னொரு விஷயம் இருக்கு, கேளுங்க. தேவையில்லை. குரான் காகிதங்களில் எழுதப்பட்ட குரானை ஒது இல்லாமல் தொடுவது ஹராம். மற்றபடி மொபைல்ல அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது கவர் ஆயிருக்கு. அந்த மொபைல்ல தான் நாம டச் பண்றோமே தவிர குரானை நாம டச் பண்ணல. இன்னொரு விஷயம் இருக்கு, யூடியூப்ல சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கத்தின் காரணமாக டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல நாம எழுதுருவோம். அந்த விஷயம் நடந்தா கூட ஒது முடிஞ்சிரும். எதை நாம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.